பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், தமிழகத்தில் உள்ள இமாம்கள் மற்றும் நிர்வாக பெருமக்களுக்கு ஒரு கண்ணியமான வேண்டுகோள். நம்முடைய வருங்கால சந்ததிகளை நம்ம உருவாக்கத்தான் இன்றைக்கி எல்லாருமே பல முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி நம்முடைய குழந்தைகள் தான். இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரியும் போது நம்முடைய வருங்கால சந்ததிகளை, குழந்தைகளை ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை வாழக்கூடியவர்களாக, ஆளுமையான கல்வியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக, இந்த சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய சிந்தனைவாதிகளாக, நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டிய மிக ஒரு அவசியமான காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இப்போ நாளையிலிருந்து 8ஆம் வகுப்பு தேர்வு முடிந்து கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேலாக அவர்களுக்கு லீவ் விடப்படுகிறது. அதே போல் 10வது, 11வது, 12வது முடித்த நம்முடைய குழந்தைகள் இப்போ பள்ளி லீவுகளில் இருக்கிறாங்க, விடுமுறைகளில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மஹல்லாக்களும் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் அந்த குழந்தைகளை இந்த லீவுடைய நாட்களில் சரியான முறையில் திட்டமிட்டு இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி என்ற ஒரு அடிப்படையில் ஈமானோடு இணைந்த வாழ்க்கையும் ஒருங்கிணைந்த வாழ்க்கையினுடைய முறை, பெற்றோர்கள், குடும்பம், வேலைவாய்ப்பு, திறமைகளை வளர்த்துக்கொள்ளுதல், ஒழுக்க மாண்புகள், வரலாறுகள், இப்படி பலதரப்பட்ட கருத்தியல் சார்ந்து வகுப்புகளை அவர்களுக்கு நாம் கொடுப்பதை கொண்டு ஒரு தலைசிறந்த சிந்தனைவாதிகளை நாம் உருவாக்க முடியும். ஒரு சமூக மாற்றம் உருவாக்கணும்னா நம்ம எல்லா நிலையிலும் முயற்சி செய்யணும். எங்கள் மஹல்லா பிள்ளைங்க இல்லை எங்கள் மஸ்ஜிதினுடைய குழந்தைங்க கெட்டு போயிட்டாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்வதை விட அதற்கு உண்டான முறைகளை, முயற்சிகளை நாம் திட்டமிட்டு செய்யும்போது நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க. அவர்கள் உணர்வு ரீதியாக, சிந்தனை ரீதியாக மாற்றமைக்கப்பட்டு வருங்கால மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக மாறும். அதனால் இந்த லீவுகளை சரியான முறையில் திட்டமிட்டு ஒரு 40 மணி நேர வகுப்பை நான் உங்களுக்கு சொல்வதற்கு விரும்புகிறேன். நம்ம வெறுமனை ஈமானை மட்டும் கொடுத்துட்டு வாழ்வியலை விட்டுற முடியாது. சில நேரங்களில் வாழ்வியலை கொடுத்துட்டு, திறமைகளை கொடுத்துட்டு ஈமானை விட்டுற முடியாது. இந்த ரெண்டும் 2 கண்கள் தான். இபாதத்து ஒரு கண்கள், இமாரத்து ஒரு கண். இந்த அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த ரெண்டையுமே சமநிலையில் நம்முடைய வருங்கால குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க முயற்சிக்கணும். அதுதான் நாம் வருங்கால ஜெனரேஷனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையாக, அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பாடத்திட்டங்களை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத கண்ணியமிக்க உலமா பெருமக்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட முறையில் ஒரு பாடத்தை அமைச்சு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, நம்முடைய வருங்கால சந்ததிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான உஸ்தாதுகளை பயிற்சி கொடுத்து நம்ம உருவாக்கும் போது மாஷா அல்லாஹ் ஒரு வலுவான, பலமான, மிகப்பெரிய ஆளுமையுள்ள, ஈமானிய உணர்வுள்ள, ஒழுக்கமுள்ள சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். நம்முடைய இந்த இஸ்லாமிய வாழ்வியல் கல்விங்கிற இந்த பாடத்திட்டம் நாம் எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் 4 முறைகளில் அமைச்சிக்கணும். இது ஒரு 40 மணி நேர வகுப்பு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், அதாவது அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல், அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணாமல், அழுத்தம் கொடுக்காமல், ரொம்ப மகிழ்ச்சியான முறையில் நீங்கள் வருங்கால சந்ததிகளான நீங்கள் வருங்காலத்தில் எப்படி இருக்கணுங்கிற உணர்வு ரீதியான ஒரு வகுப்பாக இதை அமைச்சிக்கணும். இதுக்கு பேர் இவாலுவேஷன் டீச்சிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. வெறுமனை இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாமல் ஒரு டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ், உள்ளத்திலிருந்து அவங்களுக்கு அந்த சிந்தனைகளை, அந்த ஆற்றலை, அந்த வருங்கால சந்ததிகள் நம்ம எப்படி உருவாக்கப்படணும், இந்தியாவில் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குது, நாம் ஏன் வளமாக மாறணும் அப்படிங்கிற உணர்வு ரீதியான கருத்துக்களில் இந்த பாடத்திட்டத்தை நம்ம எடுக்க முயற்சிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். மொத்தம் இது 4 வகையான பிரிவுகளாக இந்த பாடத்திட்டத்தை நம்ம பிரிச்சிருக்கிறோம். முதலாவது 10 மணி நேரம் கொடுக்க வேண்டியது இஸ்லாமிய அடிப்படை கல்வி. இதை பேசிக்காக அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இஸ்லாமிய அடிப்படை கல்வி 4 பகுதிகளாக பிரியும்.
இஸ்லாமிய அடிப்படை கல்விங்கிறது முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில் 4 யூனிட்டுகளாக 4 அலகுகளாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து அல் குர்ஆன். குர்ஆனை அவர்கள் அவசியம் ஓதத் தெரிந்தவர்களாக உருவாக்கணும். ஒருவேளை குர்ஆனை ஓதத் தெரியாத மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மீதி உள்ள பாடங்களை நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நடத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அவங்கள 2.5 மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியை 40 மணி நேரம் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், குர்ஆன் ஓதவே தெரியலை, இல்லை மஹ்ரஜஸ் இல்லை, இல்லை அவங்கள்ட்ட வந்து உச்சரிப்புகள் சரியில்லைன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் எடுத்து குர்ஆனுக்கு சரியான முறையில் குர்ஆனை மட்டும் பயில்வதற்கு முயற்சிகள் நம்ம செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா அதற்கு தனி நேரங்களை, ஈவினிங் நேரங்களை ஒதுக்கி அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்போ இந்த நம்முடைய இந்த 4 பகுதியினுடைய முதல் பகுதிங்கிறது இஸ்லாமிய அடிப்படை கல்வி. இஸ்லாமிய அடிப்படை கல்விங்கிறது 4 பிரிவுகளாக 4 அலகுகளாக பிரிக்கிறோம். முதலாவதாக அல் குர்ஆன். குர்ஆனை அவங்க வந்து முறைப்படி ஓதத் தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவசியமாக குர்ஆனுடைய கடமைகள் என்ன, குர்ஆனுடைய வரலாறுகள் என்ன, குர்ஆன் எப்படி இறங்குனுச்சு, குர்ஆனுடைய முக்கியத்துவம் என்ன. இப்போ உதாரணத்துக்கு குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிலீவ் இட், அதை நம்ம நம்பணும். ரீட் இட், அதை நம்ம படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை நம்ம விளங்கணும். பாண்டர் இட், அதை நம்ம ஆய்வு செய்யணும். ப்ராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில் அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். முதல் 5 விஷயங்கள் நமக்குரியது. 6வது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறத குர்ஆனுடைய வரலாறு, குர்ஆனுடைய கண்ணியம், குர்ஆனுடைய கற்பதின் அவசியம் என்ன, அது இறங்கிய விஷயங்கள் என்ன அப்படின்லாம் சொல்லி குறிப்பாக ஒரு 10 சூறாக்களை அவங்கள மனனம் செய்த வைக்கணும். அர்த்தங்களோடு மனனம் செய்ய வைக்கிறது. அதில் குறிப்பாக 4 சூறாக்கள் இதுதான் மிக முக்கியம். இந்த 4 சூறாக்களை அவங்க விளங்கி அதை புரிந்து ஒரு மாணவன் கற்றுக்கொண்டா அவனுடைய ஈமான் பாதுகாக்கப்படும். 1வது சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இது ஈமானிய சிந்தனையை உரிய சூரா. அல்லாஹ் என்னை படைத்தவன் ஒருவன் தான், என்னை படைத்தவன் ஒருவன் தான், அவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அந்த சூறாவை மனனம் செய்து அது அர்த்தத்தை புரிய வச்சு அதனுடைய விளக்கங்களையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். 2வது சூரா சூரத்துல் கௌசர். அதாவது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவர்களை நம்ம ஏன் கண்ணியப்படுத்தணும், அவர்கள் நமக்காக மஹ்ஷருடைய தினத்தில் காத்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த ஹவுதுல் கௌதர் நீர் தடாகத்தில் நமக்காக நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க, நமக்காக தியாகம் செய்தாங்க, அர்ப்பணித்தாங்க, அவர்களை நம்ம நேசிப்பது நம் மீது கடமை, அவர்களுடைய சுன்னத்துகளை வாழ்க்கையில் பின்பற்றுவது நம் மீது கடமை, அவர்களுடைய வரலாறுகளை நம்ம அறிவது நம் மீது கடமை அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நபியினுடைய முஹப்பத்தை சொல்லி கொடுக்கணும். 3வது சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர், அந்த சூறா இருக்குல்ல, அந்த சூறாவுடைய மனனம், அதை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கணும். வாழ்க்கைனா என்ன, யார் வெற்றியாளர்கள், யார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நல்ல அமல்கள் நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, இந்த சூறாவினுடைய தான் இந்த யூனிவர்சல் லா ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வல் அஸ்ர் சூறாவை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டா உச்சகட்டமாக குர்ஆனுடைய எல்லா விளக்கங்களும் அந்த சூறாவில் இருக்கு. வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் இந்த சூறாவில் இருக்கு. வாழ்க்கையின் நோக்கங்கள், யார் வெற்றி பெறுவாங்க, யார் தோல்வி அடைவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில் அல்லாஹ் அந்த சூறாவில் சொல்லி கொடுக்குறான். இது 3வது. 4வது இதா ஜா நஸ்ருல்லாஹ், 4வது சூறாவை கற்றுக் கொடுக்கணும். இந்த 4 சூறா, 4வது சூறாங்கிறது நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட்ட மாட்டான், அல்லாஹ் எங்களை ஒருபோதும் மோசமான நிலையில விட்டுற மாட்டான். எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். அல்லாஹ் கேட்கறத விரும்புகிறான், அல்லாஹ் கொடுக்கறத விரும்புகிறான், அல்லாஹ் மன்னிக்கிறத விரும்புகிறான், அல்லாஹ் மனிதர்களை நேசிக்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளை இந்த 4 சூறாக்கள் மூலமாக அவங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது ரொம்ப மினிமம் டெவலப்மெண்ட் தான். பெருசாக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை வச்சு அந்த கான்செப்டை அவங்க முழுமையாக ஈமானிய குர்ஆனிலிருந்து விளங்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது முதல் பாடம். இஸ்லாமிய அடிப்படை கல்வியினுடைய 2வது பாடம் ஈமானியத், நம்பிக்கை, அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை. ஏகத்துவம் என்றால் என்ன, ஏன் நம்ம இறைவனை ஒருவனாக அணைக்கிறோம், தூதுத்துவத்தின் காரணம் என்ன. ஈமானுங்கிறது 4 விஷயங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய அடிப்படையே இந்த ஈமானிய மார்க்கத்தினுடைய மூலக்கூறுவே 4 தான். இந்த 4ஐயும் அவர்களுக்கு புரிய வைக்கணும். ஒன்று வஹதானியத், அல்லாஹ் ஒருவன், என்னை படைத்தவன் ஒருவன், அவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு சிலைகள் இல்லை, காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாடத்தில் அவங்களுக்கு மெதுவாக புரிய வைக்கணும்.
ரெண்டாவது ரிசாலத். இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி இந்த வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிற முழுமையான கைடன்ஸாக அல்லாஹு தாலா குர்ஆனை கொடுத்துருக்கிறான். குர்ஆனுக்கு முன்னாடி தௌராத் இருந்துச்சு, இன்ஜீல் ஜபூர் இருந்துச்சு, இன்ஜீல் இருந்துச்சு. குர்ஆன் என்பது இறுதி வேதம். எல்லா வேதங்களுடைய அப்டேட் தான் குர்ஆன். குர்ஆன் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த ரிசாலத்தை நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புனா. நம்ம ஏன் குர்ஆனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஈமானிய மார்க்கத்தினுடைய மூலக்கூறான மூணாவது விஷயம் என்னன்னா ஷரியத். இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும். மார்க்கத்தின் நோக்கம் என்ன, ஷரியத்னா என்ன? ஷரியத் என்பது அடிமைத்தனம் கிடையாது. நம்ம தொழுகிறதுனால, நாம நோன்பு வைக்கிறதுனால, நாம ஜக்காத் கொடுக்கறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைச்சி போறதில்ல. நம்ம செய்யாம விட்டுட்டா அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைய போறதும் இல்லை. இந்த நோன்பு, இந்த தொழுகை, இந்த ஜக்காத், இந்த ஹஜ் என்பது மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கானது, மனித இனத்தினுடைய உருவாக்கத்திற்கானது. இந்த உலகத்தில் இயற்கையிலேயே பல கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும். அதிலிருந்து மனிதன் விடுதலை அடையணும், அதிலிருந்து ஒரு நேரான வாழ்க்கையை வாழணும்னா அவனுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை, ஒரு வாழ்க்கை முறை தேவை. அந்த வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஷரியத். ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல, ஷரியத்து தான் சுதந்திரத்தின் உச்சம். கட்டுப்படுதலை கொண்டே நம் வளர்ச்சி அடைய முடியுமே தவிர நாம் தான் தோண்டித்தனமாக நம்ம எப்படி வேணாலும் வாழலான்னு இருந்தா நிச்சயமாக நம்மளால வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். நாலாவது, இது எல்லாம் பெரிய பெரிய பாடம். நீங்க பாடம் நடத்தும் போது அந்த கண்டென்ட்ல இருந்து நல்ல நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய கிதாபுகளை முத்தாலா செஞ்சிருப்பீங்க. அதை கொண்டு நம்ம சமுதாயத்துக்கு சரியான விளக்கங்களை கொடுக்க முயற்சிக்கணும். நாலாவது மிக முக்கியமானது ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம். இந்த உலக வாழ்க்கை எல்லாரும் மௌத்தா போவோம், மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம எப்படி இந்த உலகத்துல பிறக்கிறது உண்மையோ மரணிக்கிறதும் உண்மை, மரணிக்கிறது எப்படி உண்மையோ மறுபடியும் எழுப்பப்படுதலும் உண்மை. இந்த உலகம் எப்படி உண்மையோ சொர்க்கமும் உண்மை, நாம எப்படி உண்மையோ அல்லாஹ்வும் உண்மை அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு பிஞ்சிலேயே ஆரம்பத்திலேயே இந்த 4 விஷயங்களையும் ரொம்ப ஆழமாக கொடுக்கணும். நம்பிக்கை, நான் யார நம்பணும்? அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், நபிமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும். இந்த நம்பிக்கைகளை ரொம்ப ஆழமாக நீங்க சொல்லிக் கொடுக்கணும், இதை புரிய வைக்கணும். இது 2வது பகுதி இஸ்லாமிய அடிப்படை கல்வியில. இஸ்லாமிய அடிப்படை கல்வியினுடைய 3வது பகுதிங்கிறது என்னன்னா இபாதத். இபாதத் மிக முக்கியமானது. தட் இஸ் கால்டு இஸ்லாம். இபாதத்துங்கிறது என்னன்னா, ஈமானுங்கிறது நாம அல்லாஹ் நம்ம கூட இணைய முயற்சிக்கிறது. இஸ்லாம்ங்கிறது என்னன்னா நாம அல்லாஹ் கூட இணைய முயற்சிக்கிறது. ஈமானுங்கிறது நம்பிக்கை, இஸ்லாமுங்கிறது செயல்பாடுகள். இதை ரொம்ப ஆழமாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். உதாரணத்துக்கு இஸ்லாத்தினுடைய பாடங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சுத்தம், தஹாரத்தை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கலிமா, இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஆழமான கருத்தியல் தான் நம்மளை இந்த உலகத்துல இயக்குது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைங்க. வெறுமனே இன்ஃபர்மேஷனா குழந்தைகள்கிட்ட பேசாம உணர்வு ரீதியாக உள்ளத்திலிருந்து ரூஹானியத்தா அமல்கள் செய்து ஒவ்வொரு குழந்தையின் மீதும் கவனம் செலுத்தி நாங்கள் வெளிப்படுத்தும் போது ஒரு வலிமையான சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். அதனால கலிமா. அப்புறம் தொழுகை, தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, தொழுகும் போது எப்படி ரூஹானியத்தா தொழுகணும், நோன்பு எதுக்கு வைக்கணும், ஜகாத் எதுக்கு கொடுக்கணும், ஹஜ் அதனுடைய அமல்களுடைய தாத்பரீகம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு சுத்தத்தை கொண்டுதான் இறைவனை அடைய முடியும். சுத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறான், அதனால சுத்தமாக இருக்கணும். கலிமாங்கிறது வார்த்தை, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இது நாவால் மொழிகிறது. தொழுகை என்பது செயலால், நாவாலையும் செயலாலையும் செய்கிறது. நோன்பு என்பது வார்த்தை, சொல்லால், செயலால், உணர்வுகளால் வெளிப்படுத்தது. ஜகாத் என்பது சொல், செயல், உணர்வு, நம்முடைய பொருளாதாரம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள், இது எல்லாத்தையும் செலவழிக்க பேர் தான் ஜகாத். ஹஜ் என்பது இந்த 4 டோட்டல் ஆக்ஷன் தான் ஹஜ் என்பதை உணர்வு ரீதியாக நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது 3வது பாடம். 4வது பாடம் அஹ்லாக், பண்பியல், இஹ்சான். அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள் என்னென்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் என்னென்ன பண்புகளை விரும்புவான், குர்ஆன்ல 10 பெரிய பண்புகள் சொல்லப்படுது. அல்லாஹ் விரும்பாத 10 குணங்கள் என்ன, அல்லாஹ் எதை விரும்பலாம், நான் அதை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் யாராவது கேட்டிங்கன்னா நிச்சயமா நான் அந்த கிதாபை, அந்த ஆய்வுகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அல்லாஹ் எதை விரும்புவான், எதை விரும்ப மாட்டான். சொர்க்கவாதிகளுடைய 10 பண்புகள் என்ன குர்ஆன் சொல்லுது. இதெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது.
ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றிய 10 பண்புகள் என்ன? இது மாதிரி 10 பண்புகளாக அல்லாஹ் விரும்பும் 10 பண்புகள், அல்லாஹ் விரும்பாத 10 பண்புகள், சொர்க்கவாதியினுடைய 10 பண்புகள், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றிய முக்கியமான 10 பண்புகள். இந்த அஹ்லாக்ங்கிற பாடத்துல இந்த பாடங்களை மட்டும் நீங்க எடுத்தாவே மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றம் வரும். ஸோ இந்த 4 அலகுகளை கொண்டதுதான் முதல் பகுதியான நம்ம சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை கல்வி. இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய 2வது பகுதி அப்படிங்கிறது இஸ்லாமிய மனிதவள மேம்பாடு. மிக முக்கியமான பகுதி. மனிதர்களை நாம வளமாக மாற்றணும். இன்னைக்கு 25 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் வசிக்கிறோம். ஆனா எங்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டினுடைய சமூகத்தினுடைய உருவாக்கத்தினுடைய கண்டுபிடிப்புகள் எங்களுடைய பங்களிப்பு என்ன? ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய 10 வருஷத்துக்கு பின்னாடி நாம இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தை 1318 ஆண்டுகள் அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகள்லையுமே பங்களிப்பு அளித்து இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையான சமூகமாக இருந்ததன் காரணம் என்னன்னா, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை உருவாக்குனாங்க, ரிஜால்களை உருவாக்குனாங்க. தட் இஸ் கால்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். மனிதர்களை வளமாக மாற்றணும். அது தீனுடைய மிக முக்கியமான பண்பு. அதை எப்படி செய்யணும்? அப்ப இஸ்லாமிய மனிதவள மேம்பாடுங்கிறது 2 பகுதிகளாக பிரிவும். ஒன்னு இருக்குது இஸ்லாமிய மனிதவள மேம்பாடு, இன்னொன்னு இஸ்லாமிய மனித மேலாண்மை மேம்பாடு. அதாவது நம்மளை நாமே எப்படி சரி செஞ்சுக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும். பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கேரக்டரிஸ்டிக் டெவலப்மெண்ட். 2 டெவலப்மெண்ட் மீதும் கவனம் செலுத்தணும். தன்னை பத்தியும் நம்ம யோசிக்கணும், மற்றவர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளால யாரும் பாதிக்கப்படாம இருக்காங்களா, இது 2ம் இணைந்ததுதான் இஸ்லாமிய மனிதவள மேம்பாடு. இஸ்லாமிய மனிதவள மேம்பாடுங்கிறது 4 அலகுகள், 4 யூனிட்டை கொண்டு உருவாக்கி இருக்கோம். ஒன்று சுய மேம்பாடு. ஒரு மனிதன் சுயமாக எப்படி வளர்ச்சி அடையணும், சுய மேம்பாட்டு அடிப்படையில் நம்ம எப்படி டெவலப் பண்ணணும். இப்ப சுய மேம்பாடு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத இஸ்லாமிய 10 வாழ்வியல் முறைகள், 10 இஸ்லாமிய வாழ்வியலுடைய சுய மேம்பாட்டினுடைய கருத்துக்கள்னு சொல்லி இஸ்லாமிக் லைஃப் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி இருக்கோம். அப்போ அதை மையப்படுத்தி நம்முடைய சுய மேம்பாட்டு கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். உதாரணத்துக்கு சுய பரிசோதனை. ஒரு மாணவன் தன்னைத்தானே எப்படி சுய பரிசோதனை செய்யணும், வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நிலையான வளர்ச்சி, சரியான வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி. நம்ம ஏன் கடந்த 300 வருஷமா பலகீனமாயிட்டோம்னா, ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல, சமூகத்துக்குள்ள போனவங்க பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகிறது இல்ல, பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு போயிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்ல. இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம், குழந்தைகளை தீனோடு இணைக்கிறது இல்ல. அப்ப நாம சமநிலையை இழக்கக்கூடாது. அப்புறம் கவனம் எப்படி செலுத்தணும், உணர்வு ரீதியான சிந்தனைகளை எப்படி கொண்டு வரணும், தொடர் முயற்சிகளை எப்படி செய்யணும், நம்பிக்கையான நிறைவான உறவுகளை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுய மேம்பாட்டு கருத்துக்களை நம்ம கொண்டு வர்றோம். இது மனிதவள மேம்பாட்டினுடைய முதல் பாடம். மனிதவள மேம்பாட்டினுடைய 2வது பாடம்ங்கிறது மனித மேலாண்மை. நான் முதல்ல சொன்னேன், அதுக்கு பேர் அதாலத். மற்றவங்கள்ட்ட நேர்மையாக எப்படி நடந்துகிறது, அதுல ஒருங்கிணைந்த ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக ரீதியாக நம்ம எப்படி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது. அதாவது அறிவு சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, திறமைகள் சார்ந்து, அப்ளையிங் நாலேஜ், சமூகத்தை பற்றியும் கவலைப்படக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்றாங்க. அப்போ உடலியல் ஆரோக்கியத்தின் மீது எப்படி கவனம் செலுத்தணும், மனித உறவுகளை எப்படி நம்ம சரி செய்யணும். உதாரணத்துக்கு அல்லாஹு தாலா 12 மனித மேலாண்மை தன்மைகளை குர்ஆன்ல கூறுறான். 12 மனித மேலாண்மை, மனிதர்களை எப்படி மேலாண்மை செய்யணுங்கிறத அல்லாஹு தாலா குர்ஆன்ல 12 இடங்கள்ல குர்ஆன் ஆயத்துகள்ல சொல்லி கொடுக்கிறான். அதே மாதிரி வாழ்க்கையில ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 மனித மேலாண்மைகளை உருவாக்கி எப்படி சஹாபாக்களை கையாண்டாங்க. உதாரணத்துக்கு யுமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக், இப்படி சில ஆயத்துக்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லி எப்படி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்துல எப்படி 12 மனித மேலாண்மைகளை கையாண்டாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படிநிலைகள், மேம்பாட்டினுடைய படிநிலைகள் எப்படி நம்ம மேம்படணும், ஸ்டெப்பா எப்படி நம்ம மேம்படுத்தி கொண்டு வரணும். அதே மாதிரி விழுமியங்கள், மனித மேலாண்மையினுடைய 4 விழுமியங்கள். அன்பாக பேசணும், மக்களை ஏற்றுக்கொள்ளணும், மக்களை மன்னிக்கணும், எல்லா நிலையிலும் சுய மேம்பாடை பத்தி சுயமாக நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு யோசிக்காம
சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மனித மேம்பாட்டினுடைய மேலாண்மை விஷயங்கள். இது 2வது பகுதி. 3வது பகுதி இஸ்லாமிய உளவியல் மேம்பாடு. உளவியல் சார்ந்து நம்ம ஏன் கோபம் வருது, நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, எப்படி ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அப்புறம் டிப்ரெஷன், ஒரு மனம் இறுக்கமாக எப்படி மாறுது, அதனால் ஏற்படக்கூடிய இதெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுக்குது. இஸ்லாமிய உளவியல் மிக முக்கியமான பாடம். இதெல்லாம் ரொம்ப ஆழமாக நாங்கள் படிக்கும்போது வருங்கால மாணவ சமுதாயத்தை வலுவாக மாற்ற முடியும். இப்போ அதுக்கு நம்ம எப்படி முயற்சி செய்யணும், கோபங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை அதிலிருந்து எப்படி தவிர்த்துக்கணும், எப்படி பக்குவப்படணும், உலகங்களை எப்படி ஆசைப்படாமல் இருக்கணும், மனிதர்களை நம்ம எப்படி ஏற்றுக்கணும், உறவுகளோடு எப்படி சேர்ந்து வாழணும், ஏழைகளை எப்படி நம்ம கவனிக்கணும், மனசை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே இஸ்லாமிய உளவியல் பாடத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. 4வது இஸ்லாமிய மனிதவள மேம்பாடு 4வது விஷயம் நபி வழி தலைமைத்துவம், இந்த ப்ரொஃபட்டிக் லீடர்ஷிப். இதெல்லாம் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு நம்ம அவசியமாக சொல்லிக் கொடுக்கணும். தலைமைத்துவத்தினுடைய அடிப்படை தன்மைகள் என்ன, இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கும் ஏனைய லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அல் குர்ஆன் கூறக்கூடிய 10 தலைமைத்துவ பண்புகள் என்ன, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றிய 17 தலைமைத்துவ பண்புகள் அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், இந்த மனிதவள மேம்பாட்டு பாடத்தில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறத கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு பல புத்தகங்கள் பல விஷயங்களை படிக்கலாம், பல விஷயங்கள் நீங்களே குர்ஆனில் தேடலாம். அந்த மாணவர்களுக்கு இந்த தலைப்பில் வேற என்ன டாபிக் வேணாலும் பேசுங்க, ஆனால் தலைப்புக்குள்ளே நீங்கள் பேசும்போது அவர்கள் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். இது பகுதி 2. பகுதி 3 இஸ்லாமிய குடும்பவியல் மேம்பாடு. இது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஆணும் படிச்சிருக்கிறாங்க, பெண்ணும் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் 2 பேருமே சேர்ந்து வாழ முடியலை, 2 பேருமே சேர்ந்த மனநிலையில் இருக்க முடியலை. அப்போ நம்ம படிப்பு மட்டும் போதுமா வாழ்க்கைக்கு? அதை தாண்டி நம்முடைய குடும்பம், நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. உதாரணத்துக்கு ஒரு ஆணுடைய உரிமை என்ன, ஒரு ஆணுடைய கடமை என்ன, ஒரு ஆணுடைய சுதந்திரம் என்ன, ஒரு பெண்ணுடைய உரிமை என்ன, ஒரு பெண்ணுடைய கடமை என்ன, ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் என்ன, இது எல்லாத்தையும் குர்ஆன் நமக்கு சொல்லுது. உதாரணத்துக்கு சூரத்துன் நிசா எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பவியல் வாழ்க்கையை பற்றி 4 பகுதிகளாக சூரத்துன் நிசா நமக்கு ரொம்ப அழகாக விளக்கப்படுத்தும். ஸோ இந்த குடும்பவியல் வாழ்க்கை அப்படிங்கிறது 6 பகுதிகளாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குடும்பவியல் அப்படிங்கிறது 6 மிக முக்கியமான பொறுப்புகளோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒன்று, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில், நம்முடைய படைத்தவனுக்கு மத்தியில் உண்டான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. 2வது, நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், இவர்களுக்கு மத்தியில் நம்ம தொடர்புகள் எப்படி இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம முஸ்லீமா இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் முஸ்லீமா இருக்காங்கன்னா அவங்க தாத்தா, அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய தாத்தா, யாரோ ஒருத்தவர் இந்தியாவில் தமிழகத்தில் இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தின் மீது ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை நசீபாக்கியிருக்கான். அந்த ஹிதாயத் நசீபானதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம். ஸோ முன்னோர்களை கம்பல்சரி நம்ம நினைக்கணும், அவர்களுக்காக துவா செய்யணும், அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்யணும், அவர்களை பற்றி நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மஹ்ஷருடைய தினத்தில் கூட அல்லாஹ் நம்மளை அழைக்கும் போது எப்படி கொடுப்பான்? உதாரணம், என்னுடைய பேர் ஹலீல் அஹ்மத், அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான்? ஃபுலானு புனு ஃபுலானு புனு ஃபுலான், ஹலீதமுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, இப்படித்தான் நம்மளை கூப்பிடுவான். நம்மளை கூப்பிடும் போதே முன்னோர்களுடைய பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். முன்னோர்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதாக வரலாறு கிடையாது. அதனால் தயவு செய்து முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைகளை, பெற்றோர்களுடைய இணைப்பு முறைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதனுடைய முக்கியத்துவம் சொல்லிக் கொடுங்க. 3வது, கணவன் மனைவி குழந்தைகளுடைய உறவு முறைகள், இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய அத்தா, நம்முடைய அம்மா எப்படி வாழ்றாங்க, நாமளும் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். 4வது, நம்முடைய சகோதர சகோதரிகள் இரத்த உறவு பந்தங்களை எப்படி பேணி பாதுகாக்கணும், இரத்த உறவு பந்தங்களோடு எப்படி இணைந்து வாழணும். ஒருபோதும் இரத்த உறவுகளை நம்ம இழந்துடக்கூடாது. குறிப்பாக பெண் இரத்த சொந்தங்கள் கிதாபுகளில் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லா, இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, உறவுகளில் இரத்த சொந்தங்களை பேணி வாழக்கூடியவங்களுக்கு 10 விதமான நன்மைகளை பற்றி சொல்றாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்றாங்க, யார் இரத்த சொந்தங்கள்ல பெண் இரத்த சொந்தத்தை, பெண்கள் இருப்பாங்கல்ல, அந்த அக்கா தங்கச்சி, அவங்க இரத்த சொந்தத்தை பேணி வாழக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மோசமான வறுமையை கொடுக்கறதில்ல, சீக்கிர இறப்புகளை
அபாயகரமான இறப்புகளை கொடுக்கறதில்ல, ஆக்சிடென்ட்டு, தீ விபத்து இதை கொடுக்கறதில்ல. மூணாவது, அவங்களுக்கு மோசமான நிலைகளை, வாழ்க்கையில் மோசமான நோய்களை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத இமாம்கள் ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்து எழுதியிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து உறவுகள், இரத்த உறவுகளை பேணி வாழணும்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அஞ்சாவது நம்முடைய நண்பர்கள், அவங்களோட எப்படி இருக்கணும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய கூட வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ், கொலீக்ஸ், அவங்களோட நம்ம எப்படி இருக்கணும், அவங்கள்ட்ட அன்பாக விட்டு கொடுத்து இறக்கப்பட்டு உதவி செய்து வாழணும். ஆறாவது, நம்முடைய இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் பல மதங்கள், பல நம்பிக்கைகள், பல கலாச்சாரங்கள், பலவிதமான வழிபாட்டு முறைகள் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களோடு நம்ம எப்படி வாழணும், இந்தியர்களாக, தமிழர்களாக, மொழி ரீதியாக, உணர்வு ரீதியாக நம்ம அவங்களோட எப்படி தொப்புள் கூடி உறவுகளாக சேர்ந்து இருக்கணும், அதனுடைய முறைகள் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் இஸ்லாமிய குடும்பவியல் வாழ்க்கை. இது இஸ்லாமிய சமூகவியல் பாடம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பாடம். அதுக்குள்ளே இதை இணைத்து சொல்லிக் கொடுக்கணும். இது மூணாவது பாடம் பகுதி. நான்காவது பகுதி அப்படிங்கிறது இஸ்லாமிய அறிவு மேம்பாடு. இஸ்லாமிய அறிவு மேம்பாடு. இந்த இஸ்லாமிய அறிவு மேம்பாடு மிக முக்கியமானது. உலகத்தில் மொத்தம் 118 ஆய்வுத்துறைகள் இருக்கு. இந்த 118 ஆய்வுத்துறைகளையும் குர்ஆன் பல இடங்களில் மிக ஆழமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நாம் அந்த சிந்தனைகளில் படிக்காததுனால, அந்த சிந்தனைகளில் குர்ஆனை படிக்காததுனால, குர்ஆனை ஆய்வு செய்யாததுனால, ஹதீஸை ஆய்வு செய்யாததுனால நமக்கு அது தெரியலை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் சஹாபாக்களுக்கு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 6 கல்விகளை கற்றுக் கொடுக்குறாங்க ஆய்வுகள் அடிப்படையில். ஒன்று மேலே சொன்ன மாதிரி இஸ்லாமிய அடிப்படை ஈமானிய வாழ்க்கை முறை, குர்ஆன், ஹதீஸு, ஃபிக்ஹ், இது போன்ற விஷயங்கள். இது ஒரு பகுதி. இது மேலே படிச்சுட்டோம். நம்ம இஸ்லாமிய அறிவு மேம்பாடை நம்ம 6 பகுதிகளாக பிரித்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று, இஸ்லாமிய வரலாறு. வரலாறுகளை மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த நாடு நம்முடையது, இந்த நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், இந்த தேசம் நம்முடையது. இங்கே பேசக்கூடிய மொழி, நான் பிறத்தால், நான் இறப்பால், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் பிறப்பேன், இங்கே பிறந்தேன், நான் இங்கே தான் வாழ்வேன், நான் இங்கே தான் இறந்து போவேன், இது என்னுடைய நாடு அப்படிங்கிற உணர்வுகளை வரலாற்று ரீதியாக குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது, இஸ்லாமிய சமூகவியல். நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, பல நம்பிக்கைகள், பல கோட்பாடுகள், பல வாழ்க்கை முறைகள். இவர்களோடு எப்படி இணைந்து வாழணும், அதில் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனலி, இண்டிவிஜுவலி நம்ம எப்படி இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனலி நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், தனி மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை சமூகவியல் ரீதியாக எப்படி அமைச்சுக்கணும், கூட்டாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை பிஹேவியரிசம் எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லிக் கொடுங்க. இதை பெரிய பெரிய புத்தகங்கள் படித்து அப்படியெல்லாம் தேவையில்லை. நிறைய இளம் உலமாக்கள் இன்றைக்கி நிறைய படிச்சிருக்கிறாங்க. மூத்த உலமாக்களுடைய சரியான வழிகாட்டுதல் நமக்கு இருக்குது. அவர் அந்த பாடங்கள், அந்த விஷயங்களை முன்னெடுத்து உங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை இந்த தலைப்புகளில் அவர்களுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க. மூணாவது, இந்த உலகத்தினுடைய அறிவியல் மற்றும் கல்வித்துறையில் நம்முடைய முன்னோர்கள் செய்த சாதனைகள் என்ன, நம்முடைய முன் சென்ற லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஆட்கள் யார், சஹாபாக்கள்னா யாரு, தாபியின்கள்னா யாரு, இமாம்கள்னா யாரு, கண்டுபிடிப்பாளர்கள் யாரு, ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு, பிளேட் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சது யாரு, கிதாபை கண்டுபிடிச்சது யாரு, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி அல் கவாரிஸ்மி, அவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆய்வுகளில், நிறைய புத்தகங்களில் எழுதப்படுது. அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னா, சுருக்கமான முறையில் கல்வி மற்றும் அறிவியல் துறையில் நம்முடைய முன்னோர்கள் சாதித்த சாதனையாளர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத நீங்க விளக்கப்படுத்தலாம். இது மூணாவது அழகு. இஸ்லாமிய அறிவு மேம்பாட்டினுடைய 4வது பகுதி அப்படிங்கிறது இந்திய சட்டம் மற்றும் இஸ்லாமிய தனியார் சட்டம். இந்த ரெண்டையுமே நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போ இந்திய சட்டம், இந்திய அரசியலமைப்புங்கிறது உலகத்திலேயே பெரிய அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்புங்கிறது 4 விஷயங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்று பிரியாம்பல். பிரியாம்பல்னு சொன்னா முகவுரை. இந்திய அரசியலமைப்பினுடைய சாராம்சமே அந்த முகவுரை தான். அதில் தான் நாடுனா என்ன, நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் எக்கானமி, சோசியல் எஜுகேஷன், நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஈக்குவாலிட்டி எல்லாமே கிடைக்கணுங்கிற கருத்தியலை ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான் முகவுரை. அது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி. கான்ஸ்டியூஷனுடைய 2வது பகுதிங்கிறது ஷரத்துக்கள், சட்டங்கள். சட்டம் நம்பர் 1, 2, 3 இது மாதிரி கிட்டத்தட்ட 395 சட்டங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக நம்முடைய அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, தொழக்கூடிய உரிமை, மதரசா நடத்தக்கூடிய உரிமை, கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடிய உரிமை, தொழில் புரிவதற்கு உரிமை, இந்த உரிமைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
சட்டங்களை சொல்லிக் கொடுக்கும்போது தான் ஒரு வலிமையான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். சட்டங்கள் தெரியாதவர்கள் கோழைகளாக மாற்றுவார்கள் என்கிறது கம்யூனிசம் மிக அழகாக சொல்லும். சட்டங்கள் தெரியாதவர்கள் வருங்காலத்தில் கோழைகளாக மாறுவாங்க. அதனால குழந்தைகளுக்கு சட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தனியார் சட்டம்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஷரிய சட்டத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு வீடியோவாக நான் செஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி எலெக்ஷனை பற்றி, ஓட்டுரிமையை பற்றி, சிட்டிசன்ஷிப், இது நமது நாடுங்கிற குடியுரிமையை பற்றி, இது எல்லாத்தையும் இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சொல்லணும். அந்த சட்டங்களில் ஒரு 4 மிக முக்கியமான சட்டங்கள், 6 முக்கியமான சட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும். முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் நமக்காக உருவாக்கப்பட்ட முஸ்லீம் பர்சனல் லா போர்டு. உலகத்தில் இந்தியாவில் 2 சட்டம் இருக்குது. ஒன்று குற்றவியல் சட்டம், இன்னொன்று குடும்பவியல் சட்டம். இந்த குடும்பவியல் சட்டத்தில் நமக்கு உரிமை இருக்குது. அந்த குடும்பவியல் சட்டம் என்னெல்லாம் சொல்லுது, நிக்காஹ்னா என்ன, தலாக்குனா என்ன, ஹுலானா என்ன, அன்பளிப்புனா என்ன, வக்ஃப்னா என்ன, மீராஸ் சொத்துரிமைனா என்ன, இது எல்லாத்த பற்றியும் சுருக்கமாக ஒரு 2 வகுப்புல குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இதெல்லாம் நமக்கு உரிமை இருக்குது, இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தணும். இது 4வது. 5வது யூனிட் நாளகம் என்னன்னா மதம் ஒரு ஒப்பீட்டு ஆய்வு. இந்து மதம்னா என்ன, பௌத்த மதம்னா என்ன, கிறிஸ்துவ மதம்னா என்ன. ஆரம்பத்தில் எல்லா மதங்களும் ஏக இறைவனை தான் சொன்னாங்க, ஒரே கடவுள் தான் சொன்னாங்க. எப்படி அவங்கெல்லாம் மாறி போனாங்க அப்படிங்கிறதையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இறுதி 6வது பொருளாதாரம், வணிகவியல், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவழிக்கணும், ஏன் வட்டி வாங்கக்கூடாது, வட்டி வாங்கினா அதனுடைய மோசமான விளைவுகள் என்ன, ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, அளவைகளில் மோசடி செய்யக்கூடாது, எந்த நிலையிலும் நம்மளால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற உணர்வு ரீதியான ஒரு பாடங்களை நம்ம எடுக்கணும். ஸோ இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி இந்த 40 மணி நேரத்தில் 4 பிரிவுகளாக பிரித்து, ஒன்று இஸ்லாமிய அடிப்படை கல்வி 10 மணி நேரம், அடுத்து இஸ்லாமிய மனிதவள மேம்பாடு 10 மணி நேரம், 3வது இஸ்லாமிய குடும்பவியல் மேம்பாடு 10 மணி நேரம், 4வது இஸ்லாமிய அறிவு மேம்பாடு 10 மணி நேரம். ஆக மொத்தம் 40 மணி நேரம் வகுப்புகளை மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக மாணவர்களுடைய அறிவு, சிந்தனை, ஆற்றல் எல்லா நிலையிலும் வலுப்பெற்றவர்களாக மாறணும். மாணவர்கள் நம்ம எந்த மனநிலையில் உருவாக்கணும்னா 4 மனநிலையில் உருவாக்க எப்பயுமே முயற்சி செய்யணும். ஒன்று வலிமையான ஈமானை கொடுக்கணும். ஈமானை கொடுக்காம நம்ம என்னத்தை கொடுத்தாலும் வருங்கால சமுதாயத்தை நம்மளால கட்டமைக்கவே முடியாது. வெறுமன பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், அதிகாரம், கல்வி எதுவுமே ஆற்றலாக மாறாது, அது அழிவைத்தான் கொடுக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதனால வலிமையான ஈமானை கொண்டு போய் சேருங்க. 2வது ஒழுக்கமான வாழ்வியல். ஒழுக்கமான வாழ்வியல் இல்லை, நாங்கள் பாவங்கள் செய்கிறோம், உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கிறோம் அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக தோற்று போயிடுவோம், எங்களால் வெற்றி பெற முடியாது, ஷைத்தானை எதிர்த்து நிற்க முடியாது, இன்றைக்குள்ள அரசியல் சூழல்களை எதிர்த்து நிற்க முடியாது, பாவங்கள் செய்ய செய்ய நம்ம கோழைகளாக மாறுவோம். அதனால பாவங்கள் செய்யாத நேர்மையான இறைவனுக்கு பயப்படக்கூடிய தக்குவா உள்ள ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் நமக்கு சமூகம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அவர்களுக்கு புரிய வைங்க. 3வது குடும்பவியல். நம்முடைய வாழ்க்கையினுடைய பேஸ் குடும்பம் தான். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அத்தா அம்மா, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்முடைய கூட வேலை செய்கிறவங்க, நண்பர்கள், இந்த சமூகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை உலகத்துக்கு மிக ஆழமாக மிக ஆரம்பத்தில் சொன்னது இஸ்லாமிய மார்க்கம். அதனால எல்லா மனிதர்களையும் நேசிக்கணும். நாங்கள் மாணவர்களாக இருப்பதை விட முதலாவதாக மனிதர்களாக நம்ம எல்லாரையும் நேசித்து வாழணும் அப்படிங்கிற உணர்வுல குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 4வது இஸ்லாமிய அறிவு மேம்பாடு. நமக்குன்னு சில அறிவு இருக்கு, நமக்குன்னு சில கலாச்சாரங்கள் இருக்கு, நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு, நமக்குன்னு நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், கண்டுபிடிப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் அறிந்த மாணவ சமுதாயத்தை உருவாக்குவதே இன்றைய காலத்தினுடைய பல பிரச்சனைகளுக்கு, பல குழப்பங்களுக்கு தீர்வு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. எப்பொழுதுமே சமுதாயத்துக்கு என்ன கொடுத்தாலும் நிச்சயமாக அவர்கள் உருவாக்கப்பட மாட்டார்கள். எப்பொழுது சமூகத்தில் அறிவு கொடுக்கப்படுதோ அந்த அறிவு இறை உணர்வோடு, ஆன்மீக உணர்வோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு, குர்ஆனுடைய தொடர்போடு, இமாம்களுடைய தொடர்போடு வருங்கால சந்ததிகள் வலிமையாக மாற்றப்படணும். அப்படின்னா முன்னோர்களோடு இணைந்த ஈமானிய உணர்வோடு ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக, ஒரு நாலேஜபிள் சொசைட்டியாக எப்ப நம்ம கன்வெர்ட் பண்றோமோ அப்பதான் ஒரு வலிமையான சமூகமாக உருவாக்க முடியும். அல்லாஹ் இதை மிக அழகாக சொல்றான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஓ ஈமான் கொண்ட மக்களே, இஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள், என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்குள் விட்டுக் கொடுத்து போங்கள், உங்களுக்குள் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வராபித்து உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள், உங்களை வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது ஆன்மீக ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக இந்த 4 நிலைகளிலையும் சமநிலை வளர்ச்சியுடைய சமூகமாக நம்ம இருக்கும் போதுதான் ஒரு வலிமையான சமூகமாக, பலமான சமூகமாக, வலுவான சமூகத்தை இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில், இந்த நாட்டில் விட்டுட்டு போக முடியும். இதை நம்ம செய்யலைன்னு சொன்னா வருங்காலத்தில் நம்ம அடிமைகளை விட்டுட்டு போயிடுவோம். அவங்க இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி போயிடுவாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களையும் பாதுகாக்கணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறான். வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சமூகமாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய அமல்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய செயல்களை அல்லாஹ் எல்லா நிலையிலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்களோ அவங்கள மாதிரி வாழ்ந்து சுன்னத்தை பின்பற்றி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். மரணிக்கும் போது நம் அனைவர்களுக்கும் கலிமாவோடு அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவோடு நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் மரணிக்க செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.